Hello everyone, welcome to my class. Dr. Shobana's PDF notes is now available for General English Semester 1 and Semester 3. இது complete study materials உங்களுக்கு கிடைக்கும். Unit 1 and 3 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸ்க்குமான essays, paragraphs, short answers, MCQs இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். யூனிட் 4 அண்ட் 5ல வரக்கூடிய கிராமர் அண்ட் காம்போசிஷனுக்கு தேவையான டெஃபினிஷன்ஸ், எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸசைசஸும் கொடுத்துருக்குறேன். இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா யூ ஹாவ் டு டெக்ஸ்ட் மீ எய்தர் இன் வாட்ஸ்அப் ஆர் டெலகிராம். வாட்ஸ்அப்லேயோ டெலகிராம்லேயோ 7200893046 இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி இதை வாங்குறதுக்குரிய வழிமுறைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் லவ் சைக்கிள் ரிட்டன் பை சினுவா அச்சுபி. இது ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஜெனரல் இங்கிலீஷ்ல பிரிஸ்கிரைப் ஆயிருக்க ஒரு சிலபி. இது யூனிட் 1ல 4th டாபிக்கா அமைஞ்சிருக்கு. பிஃபோர் we enter into the class, a kind request, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ நம்ம ஒரு சின்ன ஆத்தர் இன்ட்ரடக்ஷனோட கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ இந்த கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா நான் டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணி லைன் பை லைன் உங்களுக்கு மீனிங் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறமா ஒரு கிரிட்டிக்கல் சம்மரி ஆஃப் த போயமும் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு எஸ்ஸேயோட உங்களுக்கு இந்த எபிசோட் இருக்கும். ரைட், சினுவா அச்சுபி பத்தி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனோட நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். இந்த ஆத்தர் நேமை வந்து அப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், சினுவா அச்சுபி. இட் வாஸ் அ நைஜீரியன் நாவலிஸ்ட். ஸோ அவர் யாரு அப்படின்னா நைஜீரியா அப்படின்ற கண்ட்ரியை சேர்ந்தவர். நாவலிஸ்ட், போயட் அண்ட் கிரிட்டிக். ஸோ அவருக்கு பல்வேறு பரிமாணங்கள் உண்டு. ஹி இஸ் ஆல்சோ எ நாவலிஸ்ட், ஒரு போயட், நாவல் எழுதுவாரு, போயம்ஸ் எழுதியிருக்காரு, ஒரு கிரிட்டிக்காவும் இருக்காரு. ஹூ இஸ் ரிகார்டட் அஸ் அ சென்ட்ரல் ஃபிகர் ஆஃப் மாடர்ன் ஆப்பிரிக்கன் லிட்ரேச்சர். மாடர்ன் ஆப்பிரிக்கன் லிட்ரேச்சர், ஆப்பிரிக்கன் லிட்ரேச்சரோட அந்த புது யுகத்துல ஒரு முக்கியமான ஒரு ஆளா வந்து சினுவா அச்சுபி பார்க்கப்படுறாரு. Now let us get into the text of the poem. At dawn slowly. நம்ம அதுக்கு முதல் டெக்ஸ்டுக்குள்ள போறதுக்கு முதல் இந்த போயம் எதை பத்தியது அப்படின்னு சொல்றேன். லவ் சைக்கிள். லவ்னா உங்களுக்கு தெரியும், காதல், அன்பு, இது எல்லாமே வந்து லவ்னு சொல்லுவோம். சைக்கிள்னா என்ன? ஒரு சுழற்சி, ஒரு விஷயம் திரும்ப திரும்ப வர்றது போறது வந்து சுழற்சி, சைக்கிள்னு சொல்லுவோம். ஓகே, லவ் சைக்கிள். ஸோ ஒரு காதல் சுழற்சி அப்படின்னு அதை வேணா வச்சுக்கலாம். நம்ம அது என்னன்னு பார்க்க போறோம். இப்ப இந்த காதல், யாருக்கு இடையில உள்ள காதலை பத்தி இது பேச போகுது தெரியுமா? பிட்வீன் எர்த் அண்ட் சன். ஓகே, பூமிக்கும் அந்த சூரியனுக்கும் உள்ள காதலை பத்தி தான் இந்த போயம் வந்து பேச போகுது. பூமியும் அந்த சூரியனும் எப்படிப்பட்ட காதலர்கள்னு அது சொல்ல போகுது. At dawn slowly, the sun withdraws his long misty arms of embrace. So பகல் விடிஞ்சிருச்சா, அந்த ஏர்லி டான், டான்னு சொன்னா அந்த விடியல் பொழுதுன்னு அர்த்தம். விடியல் பொழுதா எந்திரிச்சோன்னா அந்த சன் ரேஸ் பாத்தீங்கன்னா லாங்கா இருக்கும். ஓகே, அப்போ அது லாங் மிஸ்டி ஆர்ம்ஸ், ஏன்னா குளிராகவும் இருக்கும், காலை பொழுது கொஞ்சம் குளிர் அடிச்சுட்டும் இருக்கும். அதனால தன்னோட அந்த ஆர்ம்ஸ்னா கைகள், தன்னோட நீளமான கைகளை கொண்டு அது வந்து என்ன பண்ணுது, எர்த்த வந்து தழுவிட்டு இருந்ததா அந்த கைகள். அது இப்ப என்ன பண்ணுதான், வித்ட்ராஸ்னா எடுத்துக்கொள்ளுதான், தன்கிட்டே எடுத்துக்கொள்ளுதான். At dawn slowly, the sun withdraws his long misty arms of embrace. Embraceனா தழுவல். அப்போ அவ்வளவு நேரம் தழுவிட்டு இருந்த தன்னோட கைகளை வந்து அது எடுத்துக்கிச்சான், வித்ட்ரா பண்ணிக்கிச்சான். Happy lovers whose exertions leave no aftertaste or slush of love's combustion. Okay, இவங்க ரெண்டு பேரும் ஹாப்பி லவ்வர்ஸ் தான். அவங்க ரெண்டு பேரும் என்ன, அந்த காதலுக்கு அப்புறம் பெருசா ஒன்னும் அழட்டிக்கவே இல்லை. அவங்க இட்ஸ் அ நார்மல் கோர்ஸ் மாதிரி நடந்துக்கிறாங்க. ஒன்னும் அந்த லவ்ஸ் கம்பஷனுக்கு அப்புறம் அந்த ஒரு இணைப்புக்கு அப்புறம் அவங்க பெருசா எதுவுமே வெளிக்காட்டிக்காம அடுத்த வேலையை பார்க்க கிளம்பிட்டாங்க. Earth perfumed in dewdrop fragrance wakes to whispers of soft-eyed light. இப்ப எர்த் வந்து முழிச்சு பாக்குது, அதோட அந்த காலை பொழுது டியூ டிராப்ஸோட இருக்கு, டியூ டிராப் ஃப்ராக்ரன்ஸோட இருக்கு. டியூ டிராப்னா இந்த பனித்துளிகள். ஓகே, அதுவும் என்ன பண்ணுது, எழுந்திருக்குது. எதுக்காக எழுந்திருக்குதுன்னா டு விஸ்பர்ஸ் ஆஃப் சாஃப்ட் ஐட் லைட். அந்த நேரம் விஸ்பர் பண்ணுதான். இது விஸ்பரிங் அப்படின்னா காது பக்கத்துல வந்து மெதுவா சொல்றது. ஓகே, சாஃப்ட் ஐடு லைட் அப்படின்னு சொல்றது இங்க சன். சன் வந்து இப்ப மெதுவா வந்து அது காது கிட்ட பேசுது.
பேசுது, அது வந்து எந்திரிச்சிருச்சான். அதாவது மார்னிங் ஹவர்ஸ் வந்து சன்னோட லைட் ரொம்ப சாஃப்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஸோ அதோட அந்த மெதுவான அந்த பேச்சுக்களோட அந்த உந்துதல்னால அந்த எர்த் வந்து மார்னிங் அதுவும் எந்திரிச்சு உட்கார்ந்துருச்சான். லேட்டர் he will wear out his temper plowing the vast acres of heaven and take it out of her in burning darts of anger. இந்த மாதிரி சாஃப்ட் லைட் காலையில சன் வந்து பேசுதான் ஏத்துக்கிட்ட. ஆனா கொஞ்ச நேரத்துல அதோட டெம்பர் மாறிடுமா. எப்படி ஒரு கணவன் வந்து காலையில ஒய்ஃப்ட நல்லா தான் இருப்பானா, எந்திரிக்கிறப்போ ஒரு சாஃப்டா தான் பேசுவானா. ஆனா பகல்ல அந்த வேலை பொழுதுல கடுகடுப்பா இருப்பானா. வேலை எப்போ வந்து என்ன பேசினாலும் கடுகடுன்னு இருப்பானா. அது மாதிரி அந்த சன் என்ன பண்ணுமா, நேரம் ஆக பயங்கர ஹாட் ஆயிருமா. ஹாட் ஆகி அப்படியே எரிக்குமா. டார்க் சாங்கர் அப்படியே சூடான அம்புகள் மாதிரி அதோட அந்த கதிர்கள் வந்து பூமியை தாக்குமா. அததான் சொல்றாங்க. லேட்டர் he will wear out his temper. டெம்பரே போயிருமா. wear out his temperனா தன்னோட டெம்பரை எல்லாம் மாத்திட்டு plowing the vast acres of heaven. ஏன்னா அது என்ன பண்ணுமா, பெரிய வேலை பார்க்கணுமா. it has to plow the vast acres of heaven. heavenனா இங்க ஸ்கையை மீன் பண்றாங்க. ஸ்கை ஃபுல்லா அது உழுதுட்டு போகணுமா. உழுதுட்டு போனா அதோட வேலை ஸ்கை ஃபுல்லா இருக்கான். and take it out of her in burning dots of anger. அதே சூடுலதான் அவ்வளோ வேலை இருக்கிறதுனால கோவத்தோட தான் ஒய்ஃப்ட பேசுவானா. அதாவது சன்னோட சூரியன் அந்த வெளிச்சம் வந்து எர்த்த வந்து சுட்டெரிக்குமா பகல் நேரத்துல. அததான் சொல்றார். லாங் accustomed to such caprice she waits patiently. ஆனா பூமிக்கு தெரியுமா, ஒரு நல்ல ஒய்ஃப் எப்படி ஹஸ்பண்ட் வந்து மூட் ஆஃபா இருக்கிறாரு, நல்ல இது கோவத்துல வேலையா இருக்கிறப்ப கோவமா இருப்பாருன்னா ஒய்ஃப் என்ன பண்ணுவான்னா வெயிட் பண்ணுவாளாம். எப்ப பேசணும், எப்ப பொறுமையா இருப்பாருன்னு தெரியுமா, அந்த நேரம் பேசுவாளாம். அந்த மாதிரி நடந்துக்குதான் எர்த். லாங் accustomed to such caprice. இந்த மாதிரி குணத்துக்கு அவ ரொம்ப நாள் பழக்கப்பட்டிருக்காளாம் பூமி. she waits patiently. பொறுமையா காத்துட்டு இருக்காளாம். for evening பொழுதுக்காக. when thoughts of another night will restore his mellowness and her power over him. ஏன்னா நைட் ஆனா அதோட ஃபுல் பவரும் போயிடுமா, சன்னோட பவர் போயிடுமா. அந்த என்ன ஆயிருமா, அது மெல்லோ ஆயிருமா. மெல்லோ ஆகுதுன்னா சாஃப்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல அவரு மூணு சொல்றாரு. ஏன்னா மூன் அப்படிங்கிறது சன்னோட ரிஃப்ளெக்ஷனை தான் பிரதிபலிக்குது, சன்னோட அந்த ரேஸ் தான் பிரதிபலிக்குதுன்னு சொல்லுவாங்க. சோ அதனால மூன் மாதிரி அப்படி ரொம்ப சாஃப்ட் ஆயிடுமா சன். அப்போ வந்து நான் பேசிக்கிறேன் உன்கிட்ட, இப்ப நீ ரொம்ப கோபமா இருக்க, இரவானா நீ என்ன பண்ணும், என்கிட்ட அமைதியா தானே பேசுவ, அப்ப நான் உன்கிட்ட என்ன வேணுமோ வாங்கிக்கிறேன்ற மாதிரி அது சொல்லுதான். அண்ட் ஹர் பவர் ஓவர் ஹிம். அப்பதான் எர்த்தோட பவர் அவன் மேல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த போயம் வந்து முடியுது. சோ இது ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல் போயம் which compares earth and the love between earth and sun to that of a கப்பல். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப் மாதிரி இந்த போயமை கொண்டு போயிருக்கிறாரு ஆத்தர். ஸோ நம்ம இப்போ சம்மரிக்குள்ள போகலாம். இன்ட்ரோடக்ஷன். Love Cycle by Chinua Achebe portrays the sun's effect on earth as a hardly romantic relationship. ஓகே, இது வந்து ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் தான், ஆனா கொஞ்சம் கோபமான. சன்ஸ் எஃபெக்ட் ஆன் எர்த், சன் வந்து சிலப்போ கோபமா இருக்கிறதுனால அந்த ரொமான்ஸ் வந்து சிலப்போ ஒரு மாதிரி ஹார்டா இருக்குன்னு சொல்றாரு. The poem describes the couple, the son as an angry male. இந்த போயம்ல என்ன பாக்குறோம், கப்பல் யாரு, சன் இஸ் அன் ஆங்கிரி மேல் அண்ட் எர்த் அ டாலரண்ட் ஃபீமேல். எர்த் வந்து பொறுத்து போற ஒய்ஃபாவும் சன்ன ஒரு ஆங்கிரி மேலாவும் பாக்குறோம். Achebe uses personification and symbolism throughout the poem to evoke vivid imagery. So இந்த போயம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா பர்சானிஃபிகேஷன்னா உருவகப்படுத்துறது மாதிரி, மெட்டஃபார் மாதிரி தான். ஒரு உயிரில்லாத பொருட்களுக்கு உயிர் கொடுக்கறது தான் பர்சானிஃபிகேஷன். இங்க வந்து சன்னுக்கும் எர்த்துக்கும் உயிர் கொடுத்திருக்கிறாரு போயட். ரெண்டுமே உயிரில்லாத விஷயம், ஆனா அதுக்கு உயிர் கொடுத்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி அதை ட்ரீட் பண்றாரு இல்லையா, அந்த சிம்பாலிசமோட ட்ரீட் பண்ணிருக்காரு. அப்போ த்ரூ அவுட் த போயம் அதுதான் இருக்கு. அது நம்மளோட இமேஜரிய அதிகப்படுத்துது, நம்ம அப்படியே கற்பனை பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ ஒவ்வொரு ஸ்டான்ஸா
எக்ஸ்ட்ராவா இதை வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா உங்களுக்கு நோட்ஸா கொடுத்துருக்கேன். லவ் சைக்கிள் ஸ்டார்ட்ஸ் பை டிஸ்கிரைபிங் த சன்ஸ் பிஹேவியர் அட் டான். எப்படி ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது அப்படின்னா சன் வந்து காலையில எப்படி நடந்துக்குது ஒய்ஃப்ன்ற மாதிரி ஆரம்பிக்குது. அட் திஸ் டைம் த சன்ஸ் லைட் இஸ் நாட் ஃபோக்கஸ்ட் ஆன் எனி பர்டிகுலர் ஸ்பாட் பட் இஸ் வைட் ஸ்ப்ரெட் அண்ட் ஸ்கேட்டர்ட். இந்த நேரத்துல அது அப்படியே வைட் ஸ்ப்ரெட்டா இருக்கும். ஓகே, ரொம்ப தீர்க்கமா எதையும் நோக்கி எல்லாம் இருக்காது. ஒரு மாதிரி லாங் மிஸ்டி ஆர்ம்ஸ் சொல்லியிருப்பாரு இல்லையா. லாங் மிஸ்டி ஆர்ம்ஸ்னா பெரிய கைகளை விரித்து கொண்டு எழுகிறான் அப்படிங்கிறப்போ இட் மீன்ஸ் இட் இஸ் ஸ்ப்ரெட்டிங் இட்ஸ் ஆர்ம்ஸ் எவ்ரிவேர். எல்லா பக்கமும் அதோட லைட் வந்து அப்படியே மைல்டா வந்துட்டு இருக்கு. எங்கேயுமே தீர்க்கமாலாம் உழுகாது, அப்படியே ஸ்ப்ரெட்டடா ஒரு லைட் ஒரு விடியல் இருக்கும். திஸ் கான்ட்ராஸ்ட் வித் மூன் when the rays are intense and directed. ஆனா இதே ரேஸ் வந்து மதியம் ஆக ஆக ரொம்ப இன்டென்ஸ் ஆயிடும். அது கூட கான்ட்ராஸ்ட் பண்ணி தான் இந்த ஃபர்ஸ்ட் லைன் சொல்றாரு. The rays or at dawn or softer described as long misty arms which highlights the gentle and far reaching nature. அப்ப அந்த ரேஸ் மார்னிங் ரேஸ் எப்படி டிஸ்கிரைப் பண்ணிருக்காரு, லாங் மிஸ்டி ஆர்ம்ஸ் சொல்லியிருக்காரு. அது குளிரான கை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த நேரம் என்னன்னா ஜென்டிலா இருக்குமா, சன்னோட ரேஸ் வந்து ஜென்டிலா இருக்கும், நம்மள சுட்டரிக்காதுங்கிறதுனால. The word long emphasizes the extending reach of sun's light. லாங்ன்ற வார்த்தை எதுனாலனா அது எல்லா பக்கமும் அப்படியே ஃபுல்லா படர்ந்து இருக்கிறதுனால அப்படி சொல்றாரு. செகண்ட் ஸ்டான்ஸா. The second stanza introduces earth as the object of the sun's influence. அப்ப செகண்ட் ஸ்டான்ஸால வந்து earth வந்து ஒரு சன்னோட இன்ஃப்ளூயன்ஸ்ல பாதிக்கப்படுற ஒரு ஆப்ஜெக்டா தான், சன்னோட தாக்கத்திற்கு ஆளாகிற ஒரு பொருளா தான் இங்க ட்ரீட் பண்றாரு. போர்ட்ரேயிங் தேர் இன்ட்ராக்ஷன்ஸ் லைக் a relationship between couples. அப்ப சன்னுக்கும் மூணுக்குமான அந்த தொடர்பை எப்படி சொல்ல வர்றாரு, ஒரு கப்பலோட, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. However, this relationship seems distant and unemotional as the aftermath of their connection feels lukewarm. இந்த ரிலேஷன்ஷிப் ஆனா வந்து ஒரு மாதிரி டிஸ்டன்டா இருக்கு, அன்இமோஷனலா இருக்கு, பெருசா உங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்க மாதிரி இல்லை. ஏன்னா சன் வந்து சுட்டரிக்குது, ஒய்ஃப் வந்து என்ன பண்ண பொறுத்து போயிட்டு இருக்குங்கிறார். This reveals an irony from the first stanza where the sun and earth were called happy lovers. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால ஹாப்பி லவ்வர்ஸ் இருப்பாரு, அடுத்ததுல வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில அவ்வளவு டச் இல்லாத மாதிரி காமிச்சிருப்பாரு. அடுத்தது தேர்ட் ஸ்டான்ஸா. In the third stanza, the moon is portrayed and the sun is depicted as a man with a growing temper. இப்ப தேர்ட் ஸ்டான்ஸால வந்து பகல் நேரத்தை வந்து காமிச்சிருப்பாங்க. சன் வந்து எப்படின்னா ஒரு டெம்பர் அதிகமாகிற ஒரு மனுஷன் மாதிரி, கோவம் வேலை ஆக ஆக வேலை நேரம் கூட கூட கோவத்தோட இருக்க ஒரு ஆண்மகன் மாதிரி சித்தரிக்கப்படுறாரு. The soft gentle light of dawn is predicted to become harsh as the day progresses. ஓகே, அந்த gentle light of the dawn, காலையில வந்து அப்படியே ரொம்ப இளம் அந்த காலை வேலை, அது அந்த டெண்டரா இருக்கு, சன் வந்து ரொம்ப அமைதியா இருக்கு. அது ஆனா ஹார்ஷ் ஆகுறப்ப ரொம்ப கோவமா உக்கிரமா இருக்கு. இது ரெண்டையும் கம்பேர் பண்றாரு. ஓகே, the metaphor of the man plowing through the vast acres of heaven represents the sun's journey from east to west. இப்போ இங்க வந்து ஒரு மெட்டஃபர், ஒரு உவமை காட்டியிருப்பாரு. மனுஷன் வந்து எப்படி நிறைய லேண்ட வந்து உழுது ஓட்டிட்டு போறானோ அது மாதிரி சன் என்ன பண்ணுதான், வாஸ்ட் ஏக்கர்ஸ் ஆஃப் ஹெவன், அதாவது ஸ்கைய வந்து உழுது ஓட்டிட்டு அது போகணும், அதனால அதுக்கு வேலை நிறைய இருக்கு, அதனால கோபமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. as the sun moves across the sky its intensity increases. சன் வந்து அந்த ஸ்கைல மூவ் பண்ணி போறப்போ அது வேலை கூட கூட அதோட இன்டென்சிட்டி அதிகமா இருக்கான். அதாவது நூன் டைம் ஆகுறப்போ, மதிய நேரம் ஆகுறப்போ அப்படி சுட்டரிக்குதான். ரிஃப்ளெக்டிங் its glowing heat and harshness over time. அப்போ அது எது ஹார்ஷ்னஸ், ஹார்ஷா இருக்கும் அதோட சூரிய ஒளி, அதைத்தான் வந்து நூன் டைம் அதிக வேலையில இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதனால கோபமா இருக்கு ஒரு ஆண்மகனோட கம்பேர் பண்றாரு தேர்ட் ஸ்டான்ஸால. Fourth stanza. In the fourth stanza, Earth's reaction to the sun's harshness is shown through patience and tolerance. அப்போ fourth stanzaல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சன்னோட அந்த ஹார்ஷ்னஸ் வந்து எர்த் வந்து தாங்கிக்குது, ரொம்ப பேஷண்டாவும் டாலரண்டாவும் இருக்கு. பேஷன்னா அமைதியா இருக்குது, டாலரண்ட்னா சகித்து கொள்ளுது. அப்போ எர்த் எப்படி வந்து ஒரு ஒய்ஃப், கோபமான ஒரு ஹஸ்பண்டை வந்து ஒய்ஃப் வந்து பொறுமையா டேக்கிள் பண்ணி ஒரு சில ஒய்ஃப்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்களோ அதோட கம்பேர் பண்றாரு எர்த். The burning darts of anger refer to the sun's intense scorching rays. அப்போ ஒரு இடையில அந்த லைன்ஸ் வரும், the burning darts of anger, கோபமான அந்த
கணைகள் அப்படிங்கிற மாதிரி கோவமா ஹஸ்பண்ட் பேசுறப்ப கூட பொறுத்துக்குவாங்களாம். அது மாதிரி இந்த சன்னோட இன்டென்ஸ் அந்த ரொம்ப சுட்டெரிக்கிற வெயில கம்பேர் பண்றாரு அந்த கோவமான வார்த்தைகளோட. ஓகே, ஸ்கார்ச்சிங் ரேஸ கம்பேர் பண்றாரு. அஸ் ப்ரெடிக்டட் தி சன்ஸ் ஹீட் பிகம்ஸ் ஓவர்வெல்மிங். கொஞ்ச நேரம் ஆக சன்னோட அந்த ஒளி வந்து ரொம்பவே அதிகமாயிக்கிட்டே இருக்கு, ரொம்ப கோபமாகுது. எர்த் அப்சார்ப்ஸ் திஸ் ஹார்ஷ்னஸ். அப்ப நூன் டைம்ல அதோட அந்த கோபத்தின் வெளிப்பாட்டை வந்து எர்த் அப்படியே உள்வாங்கிக்குதான், அப்சர்வ் பண்ணிக்குதான். எப்படி ஒரு ஒய்ஃப் வந்து உள்வாங்கிக்குவாங்களோ அது மாதிரி. சிமிலர் டு ஹவ் அ வுமன் டாலரேட்ஸ் ஹர் பார்ட்னர்ஸ் டெம்பர். எப்படி ஒரு பெண் வந்து தன்னோட கணவனோட கோபத்தை வாங்கிக்கிறாளோ அது மாதிரியா. ஷி ரிமைன்ஸ் பேஷண்ட் ஹோல்டிங் பேக் ஹர் ஓன் ஆங்கர். அப்ப அவளுக்கு கோபம் வராமலா இருக்கும், அவளுக்கு இமோஷன்ஸ் இருக்கும் தானே. ஆனா அவ என்ன பண்ணுவாளா, ஷி ரிமைன்ஸ் பேஷண்ட், அமைதியா தான் அந்த கட்டத்துல இருப்பா அப்படின்னு சொல்றாரு. This stanza emphasizes the themes of tolerance and endurance in relationships. So இந்த stanza மூலமா அவர் வந்து ஒரு இணைப்பு, ஒரு உறவுனா அதுல வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படிங்கறத சொல்ல வர மாதிரி இருக்கு. அடுத்து fifth stanza. In the fifth stanza, the poem speculates on why earth tolerates the sun's harshness. அப்போ fifth stanzaல என்ன சொல்றாரு, எதுக்கு வந்து earth வந்து இந்த சன்னோட harshness எவ்வளவு நேரம் தாங்கிக்குதுன்னா, using the established metaphor, the women induce the unhealthy relationship because at night her partner's gentleness returns. ஏன்னா எல்லா பெண்ணுக்கும் தெரியும் இரவு நேரத்துல கணவன் வந்து தன்னோட ஜென்டிலா இருப்பான்னு சொல்லிட்டு. அது மாதிரிதான் எர்த்தும் நினைக்குதான். சன் வந்து எவ்வளவு கோபப்பட்டாலும் இரவானா எனக்கு அடங்கித்தான் போகணும்னு சொல்லுதான். The tone suggests that the man softens at night, seeking her affection. அப்போ ஒரு ஆண் மகன் வந்து ஒய்ஃபோட அன்புக்காக இரவு ஏங்குறானா, அது மாதிரிதான் சன்னும் நடந்துக்குதான். This introduces the theme of power dynamics. So இது வந்து பவர் வந்து டைனமிக்கா இருக்கும். டைனமிக்னா ஒரே ஆள்கிட்ட எப்பவும் இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப சன் வந்து பகலெல்லாம் பவர்ஃபுல்லா இருந்தாலும் நைட் வந்து எர்த் பவர்ஃபுல்லா ஆயிடுது அப்படின்றாரா. As the woman finds comfort in these moments where she holds control over her partner. அப்ப நைட் ஹவர்ஸ் ஒரு விமனும் வந்து she takes power over her husband. அந்த நேரம் விமன் என்ன சொன்னாலும் ஹஸ்பண்ட் வந்து கேட்பாராம். அப்போ she becomes powerful. அது மாதிரிதான் fifth stanza அமைச்சிருக்காரு poet. So conclusion, love cycle reflects the natural rhythms of human relationships. அப்போ ஒரு லைஃப்ல நடக்கிற ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸோட இருக்க விஷயங்களை எதோட கம்பேர் பண்றாரு அப்படின்னு சொன்னா அந்த பெரிய விஷயத்தோட கம்பேர் பண்றாரு. எர்த்தோ சன்னோட அந்த சுழற்சியோட கம்பேர் பண்றாரு. வேர் லவ் கோஸ் த்ரூ ஸ்டேஜஸ் ஆஃப் க்ளோஸ்னஸ், செப்பரேஷன் அண்ட் ரீயூனியன். எப்படி லவ் சைக்கிள்ல வந்து இது எல்லாமே நடக்குமா, க்ளோஸ்னஸ் இருக்கும், திடீர்னு ஊடல், காதல் எல்லாமே வரும், அடுத்து திரும்ப வந்து சேர்ந்துப்பாங்க. லவ்வர்ஸா இருக்கிறவங்க நல்லா க்ளோஸா இருப்பாங்க, திடீர்னு ஒரு சண்டை போடுவாங்க, திரும்ப என்ன பண்ணுவாங்க, ரீயூனைட் ஆயிடுவாங்க. அது மாதிரிதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. அது மாதிரி இருக்குதுன்னு சொல்றாரு. இட் கம்பேர்ஸ் தீஸ் phases to the cycle of nature like the movement of the sun and earth. So ஒரு லவ் வந்து அவரு cycle of sun and earth ஓட கம்பேர் பண்ணிருக்காரு இந்த போயம்ல. Just as the sun's light changes throughout the day, relationships shift between warmth and distance. எப்படி சன்ஸ் லைட் வந்து நாள் முழுக்க அப்படியே வேறுபட்டுட்டே இருக்குமோ அது மாதிரிதான் லவ்வும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற அந்த ஃபீலிங்ஸும் என்னவா இருக்கும், மாறிட்டே தான் இருக்கும் அப்படின்றாரு. The poem shows that both connection and separation are inevitable parts of love. அப்ப அந்த போயம் மூலமா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, அது காதலா இருந்தாலும் சரி, கனெக்ஷனா இருந்தாலும் சரி, செப்பரேஷனா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து inevitable parts of love. காதல்ல இது எல்லாமே இருக்கும். எப்படி ஊடலும் இருக்கும், கூடலும் இருக்கும். மூடல்னா மோதல், ஓகே, சண்டை போட்டுக்கிறதும் இருக்கும், பிரியமா இருக்கதும் இருக்கும். இது ரெண்டுமே தான் பார்ட் ஆஃப் லவ். லவ்வோட ரெண்டுமே ஒரு பார்ட் தான். அது மாதிரிதான் இருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்னா. அப்படிங்கிற மாதிரி ரிலேஷன்ஷிப்பை இந்த சைக்கிள் ஆஃப் சன் அண்ட் எர்த்தோட கம்பேர் பண்ணி இந்த பியூட்டிஃபுல் போயம் எழுதியிருக்கிறாரு ஆத்தர் சினுவா அச்சபே. I hope you like my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.